டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல், மதுரை. நம்ம ஹாஸ்பிட்டலில் ஸ்கயாட்டிகா ப்ராப்ளம், அதாவது முதுகெலும்புல ஜவ்வு விலகி காலுக்கு போகிற நரம்பு அழுத்த ஏற்படுற அந்த ப்ராப்ளமுக்கு நிறைய பேஷண்ட்ஸுக்கு மிகச்சிறப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள ஆப்ரேஷன்லேருந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவரி பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பேஷண்ட்டும் அது மாதிரியான ஸ்கயாட்டிகா ப்ராப்ளம்னால பாதிக்கப்பட்டு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட அட்மிஷனில் 1 வீக் வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்த பேஷண்ட்டு நம்மளை கேள்விப்பட்டு இங்கே சன் ஹாஸ்பிட்டலில் ஸ்கயாட்டிகா ப்ராப்ளமுக்கு நல்லா பார்க்குறாங்கன்னு கேள்விப்பட்டு வந்து இங்கே கம்ப்ளீட்டாக சரியாயிட்டாங்க. அந்த பேஷண்ட்டோட ஏஜ் கேட்டால் நம்ம கொஞ்சம் ஷாக் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏஜ் வெறும் 23, ஃபீமேல் பேஷண்ட்டு. அதனால் அந்த பேஷண்ட்டோட பேரோ இல்லை அவங்களோட ஃபோட்டோஸ் எதுவுமே இதில் வரப்போகிறது கிடையாது. அவங்க பேரண்ட்ஸ் கொடுக்குற வீடியோ ரிவ்யூஸ் இந்த வீடியோவில் வரும். ஓகேங்களா? இப்போ அந்த பொண்ணுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா, அவங்களுக்கு பேக் பெயின் சிவியராக இருந்தது. அப்பப்போ வரும் போகும், பட் ஆனால் இந்த டைமில் ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு. அவங்களால திரும்பி கூட படுக்க முடியாத அளவு, எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கூட பெட்ல இருந்து எந்திரிச்சு உட்கார முடியாத அளவு, உட்கார்ந்தாலும் எந்திரிச்சு நிற்க முடியாத அளவு, நடக்க முடியாத அளவு ரொம்ப சிவியராக பெயின் வந்துருச்சு. ப்ளஸ் அவங்களுக்கு காலில் மதப்பு வந்துருச்சு, பாதத்தில் மதப்பு வந்துருச்சு, பாத மூவ்மெண்ட்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இடது பக்கத்தில் அவங்களுக்கு தொட்டாலே வந்து சிவியராக பெயின் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு L4, L5 லெவலில் ஜவ்வு விலகி இருக்கு. எந்த அளவுக்கு விலகி இருக்குன்னு நீங்கள் பார்ப்போம். நம்ம இங்கே பாருங்க, இப்போ நார்மலாக இப்போ வரிசையாக எலும்பு இருக்கு. இது L4, இது L5. இதில் இந்த அளவுக்கு வந்து ஜவ்வு வந்து விலகி இருக்கு. விலகி இந்த இடத்துல காலுக்கு போகிற நரம்பு அழுத்த ஆரம்பிச்சிருச்சு. இதனால என்ன ஆயிடுது அப்படின்னா, இப்போ L4, L5 4.2 தான் இருந்திருக்கு. இது நார்மலாக அட்லீஸ்ட் ஒரு 10க்கு மேலே இருக்கணும். இங்கே பாருங்க, 4.2 தான் இருந்திருக்கு. இந்த அளவுக்கு விலகி இருக்கு. இந்த ரிப்போர்ட்டை பார்த்தாலே தெரியும், நிறைய பேர் சிவியராக ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை பார்த்தோன்னே புரிஞ்சுக்குவாங்க, ஆமாம் நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. இந்த பேஷண்ட்டுக்கு ஜவ்வு விலகி காலுக்கு போகிற நரம்பு அழுத்துது அப்படிங்கிறது, வலது பக்கத்தில் அழுத்துதுங்கிறது தெளிவாக தெரியுது. ஓகே, இப்போ பொதுவாக அவங்களுக்கு இந்த மாதிரி தான் வலி வந்துருக்கும். எப்படின்னா இந்த மாதிரி இந்த இடத்துல தான் பிரச்சனை, ஆனால் வலி வந்து இந்த கால் ஃபுல்லாக இந்த மாதிரி பரவ ஆரம்பிச்சிருக்கும். இப்படி இங்கேருந்து இப்படி வந்து இந்த கால் ஃபுல்லாகவே வலி பரவ ஆரம்பிச்சிருக்கும். இவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி நிற்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வரும்பொழுது இந்த மாதிரி இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இப்படி வந்து நம்ம முதுகே வந்து இந்த அளவுக்கு வளைய ஆரம்பிச்சிடும். இந்த பேஷண்ட்னால எந்திரிச்சு நிற்கவோ நடக்கவோ முடியல. அவங்களால நார்மலாக அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே செய்ய முடியல. 23 வயசு தான். அதனால் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து சான்ஸ் இல்லாத ஒரு விஷயம் தான். பட் டாக்டர்ஸ் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் தான் சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். அவங்களோட இந்த ரிப்போர்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எங்களோட ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸுக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் இல்லாமல் தான் சரி பண்ணி கொடுக்குறோம். அவங்க மொத்தம் வந்து ஒரு 10 டேஸ் இருந்திருக்காங்க அப்படின்னா, அந்த 10 டேஸில் ஒரு ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேலாம் வந்து அவங்களே ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தாங்க. ஒரு தேர்ட் டேலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. 4th டே 5th டேலாம் வந்து நல்லாவே பெயின் நல்லா குறைஞ்சிருச்சு. கடைசி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து நார்மலாக படிக்கட்டு ஏறி இறங்கி கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்கிறது, கேம்ஸ்லாம் விளாட்ற அளவுக்கு, முட்டாய் போய் கிரவுண்டில் போய் வந்து கேம்ஸ் விளாட்ற அளவுக்கு, ஒரு பேட்மிண்டன் விளாட்ற அளவுக்கு ரெடி ஆகிட்டு தான் அவங்க போனாங்க. 100% நார்மல். இப்போ வந்து ஒரு 80% 90%லாம் இல்லை, 100% நார்மல் ஆகிட்டு தான் போனாங்க. இதுக்கு நாங்கள் அவங்களுக்கு எந்த மேஜிக் எதுவும் பண்ணல. ப்ராப்பராக எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு வந்துட்டு அவங்களால உட்கார முடியாமல் இருந்தது, நிற்க முடியாமல் இருந்தது, நடக்க முடியாமல் இருந்தது. அவங்களுக்கு காலையில் வீக்கமோ அதெல்லாம் கிடையாது. பட் ஆனால் மசில் கொஞ்சம் வேஸ்டிங் ஆரம்பிச்சிருச்சு, வீக்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹிப்பில் பெயின் இருந்தது, நீல பெயின் இருந்தது. அதாவது ஒவ்வொரு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, கேஷீட்டில் அவங்களுக்கு ஒரு பேஷண்ட் வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு மசிலையும் ஒவ்வொரு ஜாயிண்ட்லேருந்தும் அதோட மூவ்மெண்ட்டு அதோட மொபிலிட்டி எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாகவே வந்து கேஷீட்டில் வந்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். எங்கே மதமதப்பு இருக்குது, உட்காந்தா மதமதப்பு இருக்கா, இல்லை ஸ்டிஃப்னஸ் வருதா, இது எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். வேறு அவங்களுக்கு வேறு என்னென்ன ப்ராப்ளம்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு இடுப்பில் தான் பிரச்சனை இருக்குது, பட் அவங்களுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கான்னு பார்த்து அதுக்கு முதற்கொண்டு செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவரி பண்ணி தான் கொடுக்கும். ஏன்னா இப்படி நெளிஞ்சு நிற்கும் பொழுது அவங்களுக்கு அடுத்து வந்து மூச்சு விடுற தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் இந்த ப்ராப்ளத்தோட கண்டினியூ பண்ணிட்டு தான் வர்றாங்க. அந்த பொண்ணுக்கு நார்மலாக காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட் சிட்டிங். இப்போ வந்து ஒரு 8 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் இல்லை ஒரு 11 மணி வரைக்கும் அப்படின்னா அதில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம், என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கலான்னு ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபுல்லாகவே ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அடுத்து ஒரு 1/2 hour ரெஸ்ட்டு. இப்போ இவங்களுக்குலாம் வந்துட்டு நாங்கள் என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்போம், லேசர் கொடுத்துருப்போம், மயோஃபேஷியல் ரிலீஸ் கொடுத்துருப்போம்,
ப்ளஸ் அந்த லிகமெண்ட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அந்த ஜவ்வில் என்ன பிரச்சனை இருக்குது, டிஸ்கில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எல்லாமே பார்த்து இது பண்ணிட்டு ஹெயிட் ட்ரைனிங் கொடுக்குறது, ஒரு ஸ்ட்ரெச்சிங் கொடுக்குறது, ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறது. 3-4 டேஸில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மெயினாக இப்போ இவங்க ஒரு ஃபீமேல் பேஷண்ட்டு, அப்போ அதுவும் சின்ன பொண்ணு, அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு ஃபீமேல் தெரபிஸ்ட் தான் இவங்களை ஃபுல்லாகவே அசஸ் பண்ணணும், ஃபுல்லாகவே ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இவங்க ஃபஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் முடிந்த அளவு இவங்களுக்கு எப்பயுமே வந்துட்டு இவங்களுக்கு ஃபீமேல் ஃபிசியோதெரபிஸ்ட் தான் பார்த்துருப்பாங்க, ஃபீமேல் சிஸ்டர்ஸ் தான் பார்ப்போம். கண்டினியூஸாக இதை தான் பண்ணுவோம். மேல் தெரபிஸ்ட்டோட ஃபீமேல் தெரபிஸ்ட் தான் ஃபுல்லாகவே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பார்ப்போம். அதே மாதிரி பொதுவாகவே வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வரும்பொழுது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு நமக்கு வந்து ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு சரியாகாது. அதுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே சரியான பேஷண்ட்ஸோட வீடியோஸ் காமிச்சு அவங்களோட ஸ்ட்ரென்த்து, அதாவது மன வலிமையை முதல்ல வந்து நல்லா அதிகப்படுத்திக்கிட்டு அதுக்கடுத்து தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம், அதாவது முதுகெலும்பில் ஜவ்வு விலகி காலுக்கு போகிற நரம்பு அழுத்தில் ஏற்படுற ப்ராப்ளம் இருந்து உங்களால் சரியாக நடக்க முடியல, எனக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா ஒரு தடவை நீங்கள் நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க, உங்களை பெர்ஃபெக்டாக 100% நார்மலாக சரி பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ. ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் பாப்பாவுக்கு 23 வயசு தான். சும்மா எப்போவுமே கால் வலி இருக்கும். அது நம்ம வந்து டான்ஸ் பண்ணுறதுனால, ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறதுனால அப்படின்ற மாதிரி இருந்தது. அதை நாங்கள் கொஞ்சம் கண்டுக்காமல் இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணி கரெக்ட் ஆகிட்டாங்க. அங்கே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து வாக் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவள் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, ஹாஸ்டலில் தங்குற மாதிரி ஆயிடுச்சு. அவளுக்கு பெயின் ரொம்ப கூடிடுச்சு, என்னாலையும் கவனிக்க முடியல. வீட்டுக்கு வரும்போது வந்து ஒன்றுமே தெரியல. அப்புறம் பார்த்தோன்னா ரொம்ப சிவியர் கண்டிஷன் ஆயிடுச்சு. முடிச்சுட்டு ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு பார்த்துட்டு நம்ம ஜென்ரலாக அலோபதி மெடிசன் போகும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து க்யூர் பண்ணவே முடியாது, ஆப்ரேஷன் தான் ஒரே வே அப்படின்னு சொன்னாங்க. அங்கே உள்ள ஒரு சில டாக்டர்ஸ் இல்லை, இது ஃபிசியோதெரபிஸ்ட் மூலமாக க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி எங்கே இருக்கும், எங்கே போய் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப கவலையோடு இருந்தேன். ஏன்னா எங்கள் பாப்பா படுற வலி வேதனை அவளால் படுக்கவும் முடியல, உட்காரவும் முடியல, நடக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அட்லீஸ்ட் அவள் வந்து தூங்கி இருந்தா கூட ஒரு பொசிஷனில் தூங்கி இருந்தால் கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அது கூட அது முடியல. அது 1 வீக்காக அவள் படுற வேதனையை பார்த்து என்னால் தாங்கவே முடியல. என்னடா இப்படி இருக்கா, இவளை எங்கே போய் இது பண்ணுறது, எங்கே போய் க்யூர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோடு இருந்தேன். அப்புறம் திடீர்னு இப்படியாவது காப்பாற்றணும், நம்ம ஆப்ரேஷன் இல்லாமல் இதை சக்ஸஸ் பண்ணணும்னு மைண்டு ஓடிக்கிட்டே இருந்தது. அப்புறம் தான் சாரோட யூடியூப் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க பார்த்தாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கு, நீ போய் கேளு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சார்ட்ட வந்து பேசும்போது ஓரளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தேன். ஏன்னா இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு, எங்கே போய் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது எனக்கு தெரியாமல் தான் இருந்தது. அப்படி இருக்கச்சா சாரை வந்து பார்த்து பேசினேன். நான் சொன்னேன், எங்கள் பாப்பா வந்து படுக்க கூட முடியாத நிலைமையில இருக்கா, ஒரு பொசிஷனில் நடக்க முடியாது, ஸ்ட்ரெச்சரில் தான் நான் கூட்டிகிட்டு வரணும், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். சார் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு எல்லாமே கேட்டுக்கிட்டாங்க. நீங்கள் வாங்க எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு, நான் 2 வீக்ஸில் உங்களை க்யூர் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வரும்போது ஓரளவுக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு பயமாக இருந்தது. ஏன்னா இந்த பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுது, இதை நம்ம என்ன பண்ண அப்படின்னு அவ்வளோ இதோட வந்தேன். இங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் 1.5 நாளில் வந்து அந்த பிள்ளைய டக்குன்னு அவங்க கொடுத்த அந்த தெரப்பி மூலமாக பாப்பா நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கினா. அப்புறம் ஒரு சைடு படுத்து தூங்கினா, அப்புறம் 2 சைடு படுத்து தூங்கினா. கிட்டத்தட்ட 2.5 நாள்லேயே வந்து நான் கூட நினச்சி கூட பார்க்கல, 2.5 நாளில் அந்த பொண்ணு எழுந்து நடந்து ஸ்ட்ரைட்டாக நடந்துட்டு. அதுதான் வந்து ரொம்ப மிராக்கிள். நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி கூன் விழுந்து நடக்கவே முடியாமல் ஒன் சைடு போஸ் கூன் விழுந்து நடந்த மாதிரி நடந்தான். அது 2.5 நாளில் அதை க்யூர் பண்ணி காட்டினாங்க. அப்புறம் இங்கே உள்ள டாக்டர்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு அவங்க அவ்வளோ பாசிட்டிவ் இது கொடுத்தாங்க. மேம் ஆகட்டும், சார் ஆகட்டும், உங்கள் பொண்ணுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, இந்த எக்ஸசைஸ் பண்ணுறா, இது பண்ணாலே 90% க்யூர் ஆகிட்டா அப்படின்னு பாசிட்டிவ் மோட்டிவேஷன் தான். யாருமே வந்து ஒரு நெகட்டிவாகவே பேசலை, அவ்வளோ பாசிட்டிவ். இது பண்ணாலே 90% குறைஞ்சிருச்சு, உங்கள் பாப்பாவுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி அவங்க பேசி கூடவே இந்த தெரப்பி எல்லாமே கொடுத்து உண்மையிலே நான் நினச்சி கூட பார்க்கல, அவ்வளோ எக்ஸசைஸ் பண்ண வச்சாங்க. எனக்கு பயமாக, எனக்கு பட்டப்பட்டன்னு அடிக்குது. என்னடா நம்ம எந்த நிலைமையில கூட்டிகிட்டு வந்தோம், இவங்க என்னடானா இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறாங்களே, இவன் எப்படி பண்ணுவான்னு. அவள் பண்ணும்போது அவளுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரில, அவள் பாட்டுக்கு என் பொண்ணு ரிலாக்ஸாக எல்லாமே பண்ணிட்டான். ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ பயமாக இருந்தது, இவ்வளோது பண்ண வைக்கிறாங்களே ஏதாவது ஆயிருமான்னு. அவங்க வந்து திரும்ப சொன்னாங்க, வலி வந்தால் வரட்டும் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லி பாசிட்டிவ் மோட்டிவேஷனை கொடுத்து
உண்மையிலே எங்கே போனாலுமே இது க்யூர் ஆயிருக்காது. அவ்வளோ எக்ஸசைஸ் அவ்வளோ இது பண்ணிட்டு இன்னைக்கு என் பொண்ணு நடக்கிறா. இன்னைக்கெல்லாம் 2 படி தவ்வி ஏற வச்சாங்க. அவ்வளோ ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், பேலன்ஸ் எக்ஸசைஸ், முக்கி போடுறது, எல்லா எக்ஸசைஸுமே பண்ண வச்சாங்க. கிட்டத்தட்ட அந்த எக்ஸசைஸ் எல்லாம் முடிக்க ஒரு 40 to 50 மினிட்ஸ் ஆகுது. பண்ணிட்டு ஏதாவது வலி வருதான்னு கேட்குறாங்க. எந்த வலியுமே இல்லை. அவ்வளவு இதாக இருந்தது. நான் நினச்சி கூட பார்க்கல. உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷம். யாருக்குமே இந்த மாதிரி வரக்கூடாது. சப்போஸ் உங்கள் பிள்ளைங்க யாராவது இந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்றது வந்து இந்த மூலமாக தெரிவிச்சதுக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். வலி, அதாவது ஒருத்தவங்க பசி வரும்போது சாப்பாடு போடுறத விட வலியில இருக்கும்போது அந்த வலியை போக்குறது வந்து அது சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா நான் அனுபவத்துல என் பிள்ளை படுற கஷ்டத்தை பார்த்தனால எனக்கு தெரியுது. அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டா. ஒரு பிரசவம்னா கூட 2 மணி நேரம் நீ பிரசவ வேதனையை தாங்கிக்கப்பா, குழந்தை பிறந்தாதான் நான் 5000 சொல்லலாம். அது கூட என்னால சொல்ல முடியல. கிட்டத்தட்ட 1 வீக் வேதனையில அப்படியே படுக்க முடியாம நடக்க முடியாம கஷ்டப்பட்டது அவ்வளோ வருத்தமா இருந்தது. என் பிள்ளை முன்னாடி அதை காட்டிக்க கூடாதுன்னு நினைச்சு அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜ்ல சார் முன்னாடி அழுதுட்டேன். என்ன பண்றது, எப்படியாவது இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலே எப்படி ஒரு பிளேஸ் இருக்கு, ஒரு வலி நீக்கும் நிவாரணம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆக போகிறோம். என் பிள்ளைக்கு அவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணிட்டு, இத்தனைக்கும் நான் இன்னைக்கு ஈவினிங் எல்லாம் என் பொண்ணு சொன்னா வாமா வாக்கிங் போவோன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே போய் வாக்கிங் போயிட்டு டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இப்போ நான் 2 வீலரும் ஓட்டுவா என் பொண்ணு. அதையும் நான் ஓட்டிட்டு தான்மா வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொன்னா அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு கடவுள் வந்து காட்டினார் பாருங்க, அதுவே ரொம்ப சந்தோஷம் எனக்கு. கண்டிப்பா எல்லாரும் அந்த மூலமா இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் நலமோட இருக்கணும். பிசியோதெரபிஸ்டுக்கு எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணாங்க. இந்த சன் பிசியோதெரபிஸ்டுக்கு ரொம்ப நன்றி.